ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் சிறகடிக்காசு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. அடுத்து மேரேஜ் ட்ராக் வருது போலயே அப்படிங்கிறதா. எஸ் ஃபைனலி வந்துட்டு அருண் வந்துட்டு உண்மையை வந்து ஏதாவது ஒரு லவ் பண்ற விஷயத்தை வந்து சீதா கிட்ட சொல்லிட்டாரு. ஃபைனலி இல்லை, திடீர்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. சீதா உண்மையை கூட நான் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சேன். பட் அவங்க வந்துட்டு நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்னிங்கா மூவ் பண்ணிட்டாங்க. எஸ் கூடிய சீக்கிரம் இவங்க வீட்டில் சொல்லி அவங்க சொல்லி அப்படின்ட்டு அவங்களுடைய மேரேஜ் ட்ராக் வருது. இந்த மேரேஜ் ட்ராக்ல கண்டிப்பாக ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதா. ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய அருணுக்கும் நம்மளுடைய முத்துக்கும் ஏற்கனவே ஒரு பெரிய சண்டை வந்து மூட்டி விட்டுட்டு தான் இருக்காங்க. ட்ராக் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ மேரேஜ் ட்ராக் எப்படி வரப்போகுது, அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி மூவ் பண்ண போறாங்க, சீதா எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இது ஒரு பக்கம். ஸோ இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் ஒரு ட்ராக் வந்து நைஸாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் நோட்டீஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தெரியல. என்ன அப்படின்னா, ரோஹிணி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மனோஜ்காக பண்றதும், மனோஜ் வந்து அதை உணர்ந்து ஐயோ ரோஹிணி நமக்கு இதெல்லாம் பண்றாளே, நம்ம அவங்களுக்காக ஏதாச்சும் பண்ணோம், அவன் வந்து நமக்கு இவ்வளோலாம் பண்றான்னு சொல்லி மனோஜ்க்கு வந்து ரோஹிணி மேல ஒரு பாசம் ஒரு மாதிரி அதிகமாக அளவு கடந்து வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான். இதுக்காக நிறைய ட்ராக்ஸ் வந்து ஜஸ்டிஃபிகேஷனை வச்சுட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த பச்சை குத்துற ட்ராக்காக இருக்கட்டும், இன்னைக்கு வந்துட்டு மனோஜ் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த கண்ணு போன விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் வைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா? சரி, கூடிய சீக்கிரம் ட்ரூத் ரிவீல் வருதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. என்னப்பா நீ சொல்லிட்டு இருக்க, பட் வருவில்லை அப்படின்னா கூட எனக்கு பர்சனல் அப்படி தோணுது. ஏன்னா என்னைக்காச்சும் ட்ரூத் ரிவீல் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மனோஜ் வந்துட்டு நம்மளுடைய ரோஹிணிக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது. சப்போர்ட்டிவ், ஏன்னா இவ்வளோ நாள் அவள் எனக்காக இருந்தா, நான் அவளுக்காக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியும், அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஜஸ்டிஃபிகேஷனுக்காக, அதாவது கூட நிற்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க பாசம் வச்சிருக்காங்கிறது தெரியணும் இல்லையா, அதுக்காக சில விஷயங்கள் வந்து இவங்க பண்ணுற மாதிரி வந்து எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ட்ராக்குமே மூவ் ஆகுறாங்கன்ற மாதிரி தோணுது. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்மளுடைய மலேசியா மாமா, ஸோ அவர் வீட்டில் வந்துட்டு அவங்க பையன் கல்யாணம் இருக்கு இல்லையா, அதே போல் நம்மளுடைய அண்ணாமலை அப்பாவுடைய ஃப்ரெண்டு அவங்க பொண்ணு கல்யாணம். ஸோ இந்த கல்யாண ஃபங்க்ஷன் வேற வருது. ஸோ அதுக்கு வேற அவர் வந்து ஆர்டர்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு. அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்ல முடிய போகுதுங்கிறது தெரியல. ஸோ அந்த பக்கம் ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ரக் இருக்கு அப்படிங்கிறதா. இன்னொரு பக்கம் முத்துவன் மீனா, இவங்க ரெண்டு பெரிய பிசினஸ் ஒரு பக்கம் அழகாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நான் பேசுனது என்ன அப்படின்னா, மீனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுடைய சிந்தாமணி அம்மாவை விஜய் அம்மா கூட வச்சு பார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் இஷ்யூ வருது அப்படின்னா அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு நல் வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராக்ஸ் பேரெல்லாம் மூவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. நிறைய பேர் வந்து இப்போ போயிட்டு இருக்க ட்ராக் வந்து போர் அடிக்குது, கதையே இல்லாமல் என்னென்னவோ கொண்டு வந்திருக்கீங்க அப்படிலாம் கூட சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக அந்த வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராக் வந்துச்சு இல்லையா, அது கூட எதுக்கு கதை இல்லாமல் கொண்டு வரீங்க? பட் எங்கெல்லாம் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு. நான் தான் அதை ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன்னா, இல்லை உண்மையிலே உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு உண்மையிலே சிரிப்பாக ஃபன்னாக தான் இருந்துச்சு, அந்த எபிசோட்ஸ்லாம் ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.